ஒரு நாள் உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு டைம் கிடைச்சுன்னா அந்த ரொட்டீன் எப்படி மேம் இருக்கும்? என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஒரு நாள் ஃப்ரீயாக கிடச்சிதுன்னா சூர்யாவாக இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, அஜித்தா இருந்தாலும் சரி, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, வடிவேல் அண்ணனோட மூவிஸு. ஃப்ளைட்டில் ட்ராவல் டைமில் தான் என்னால் மூவிஸ் பார்க்க முடியும். மற்ற நேரத்துலலாம் எனக்கு அப்படி பார்க்கறதுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. எல்லா இடத்துலையும் நானே இருக்கேங்கிறதுனால ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் வீட்டில் கோவங்கிறத எடுத்து தனியாக வச்சிடணும். நம்மளே நம்மளை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம். நம்ம பார்க்குற மக்கள் வந்து நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. நான் அட்மையர் பண்ணுற பர்சன் வந்து அம்மையார் ஜெயலலிதா தான். எதை பற்றியும் பயப்பட மாட்டாங்க. அவங்கள அச்சுறுத்தும் போதெல்லாம் அவங்களோட தைரியம் ஒருபடி அதிகமாகும். அவங்கள சவால் விடும்போது அவங்களுக்கு தைரியம் அதிகமாகும். எனக்கும் அதே மாதிரி அவங்க என்னை சவால் விட்டாங்கன்னா எனக்கு தைரியம் அதிகமாகும். அம்மாவோட கம்பீரம், அம்மாவோட பேச்சு, அம்மாவோட அதிகாரம் அப்படி பார்த்து வளர்ந்தவங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஏஜிங்கை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அவங்களோட குவாலிட்டிஸ்லேருந்து அவங்களுடைய கேரக்டர்லேருந்து டிஃபர் ஆகுறாங்க. இப்போ அவங்கள காயப்படுத்துறதோ இல்லையோ எங்களை காயப்படுத்துகிற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகுது. நான் ரொம்ப வேகமாக இருப்பேன், வேகமாக செயல்படுவேன். ஆனால் அவர் ரொம்ப நிதானமாக செயல்படுவார். ஸோ எங்களுக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அரசியலில் மட்டும் தலையிட மாட்டார். அது நீ தான் முடிவு பண்ணணும். அது எனக்கு தெரியாத ஒரு ஏரியா. இட்ஸ் a grey area for me. Only you have to deal with it. Don't ask me anything relating to politics, which I am not aware of அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை 2 தடவை கட்டினேன், ஒரு 3 தடவை கட்டியிருப்பேன். அதுக்கு மேலே கட்ட மாட்டேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடுவேன். இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா அப்படி ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்போ கூட ஒரு 10 எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணுவேன். எப்படி இதை 2 ஆக்கலாம். 11th 12th சாரீ. ஓகே, சாரீ கட்டினேன் ஸ்கூலுக்கு. சுடிதாருங்கிறது நம்ம இந்தியன் ட்ரெஸ்ஸுமா அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லி புரிய வைப்பேன். நான் எல்லா கைண்ட் ஆஃப் டாக்ஸும் வச்சுருந்துருக்கேன். எல்லாமே ஃபுல் 10 இயர் முடிப்பாங்க. என் வீட்டில் யாருமே பாதியில் போக மாட்டாங்க. ஹலோ ஆல், திஸ் இஸ் மதுமிதா ஃப்ரம் டியர் உமன். இன்னைக்கு நம்ம கூட முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி மேம் இருக்காங்க. மேம் கிட்ட நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சரி சரி. இப்போ அரசியல் வாழ்க்கை அப்படின்னாலே நம்மளை வந்து எப்போ வேணாலும் நம்ம எங்கே வேணாலும் போகிற மாதிரி இருக்கும், மக்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கீங்களே மேம், எப்படி மேம், என்ன மேம் பண்ணுறீங்க? இல்லை, கொஞ்சம் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் சந்தோஷமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலு, அவ்வளோதான். அதாவது எவ்வளோ துன்பங்களுக்கு மத்தியிலையும் எவ்வளோ சவால்களுக்கு மத்தியிலையும் நாம் வந்து நாமளே அப்கீப்பாக வச்சுக்கிட்டோம்னா அதுவே ஒரு மகிழ்ச்சி. பல விஷயங்கள், பல துன்பங்கள், பல நெருக்கடிகள் அதையெல்லாம் நாம் மறந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நாமளே உறுதுணையாக இருப்போம். அதுக்கு தான் நம்ம எப்பயுமே நாமளே வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். நம்மளை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம். நம்ம பார்க்குற மக்கள் வந்து நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. இவங்களால என்ன செய்ய முடியும், நமக்குன்ட்டு நம்பிக்கை இழந்துருவாங்க. ஆகையால் மக்கள் பணியாற்றக்கூடிய நாம் வந்து என்றைக்குமே மக்களுக்கு அப்பீலிங்காக இருக்கணும். மக்கள் நம்மளை நம்பி வரக்கூடிய மக்களுக்கு நாம் வந்து என்ன உதவியாக இருக்கோம் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு நம்ம மேலே அதிகமான நம்பிக்கை வர இடத்துல நாம் நடந்துக்கணும். அதற்காக நாம் வந்து கொஞ்சம் நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல தவறே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. மேமுக்கு பெட்டுனா ரொம்ப பிடிக்குமா? இல்லை வெளில வரும்போது நிறைய பெட்ஸ் பார்த்தோம். பெட்னா ரொம்ப பிடிக்கும். டாக்ஸ் எனக்கு பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே நிறைய டாக்ஸ் வீட்டில் வளர்த்துறது வழக்கம்தான். அதனால் அந்த மாதிரி இப்பயும் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. எல்லா கைண்ட் ஆஃப் டாக்ஸும் வச்சுருந்துருக்கேன். எல்லாமே ஃபுல் 10 இயர் முடிப்பாங்க. என் வீட்டில் யாருமே பாதியில் போக மாட்டாங்க. எவ்வளோ பெரிய டாகாக இருந்தாலும் மேக்ஸிமம் 15 இயர்ஸ் 10 இயர் இருக்கும் அவங்களுக்கு. மினிமம் வந்து ஒரு 5-6 இயர்ஸ் 10 இயர் இருக்கும் சில டாக்ஸு. ஆனால் என் வீட்டில் இருந்த டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே 12 இயர்ஸு 15 இயர்ஸு 17 இயர்ஸு அப்படி தான் வாழ்ந்துருக்கு. அந்த மாதிரி லாங் டேர்ம் எல்லாமே. கடைசி வரைக்கும் அவங்களோட ட்ரீட்மெண்ட்லேருந்து எல்லாமே நல்லா பார்த்துக்குவேன். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக. ஏன்னா உயிர்கள் இல்லையா, அதை வந்து நாம் எந்த அளவுக்கு நம்ம வீட்டு மனுஷால நம்ம மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த உயிர்களையும் மதிக்கணும். நம்ம ஆசையாக வளர்த்துற பெட்ஸையும் வந்து அந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும். அதில் எனக்கு ரொம்ப உடன்பாடு உண்டு. அதனால் அவங்களுக்காக
தனியாக அவங்களுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்காக சம்பாதிக்க முயற்சி பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் செய்வேன். ஓகே. ஆமாம், ஃபுட்டாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், மெடிசின்ஸு எல்லாமே. எப்படி மேம் டைம் இருக்குது? எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைமை கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது தான். வேலைக்கு அதாவது வக்கீல் தொழில் ஒரு பக்கம், குழந்தைகளை பார்க்கறது ஒரு பக்கம், அரசியல் ஒரு பக்கம், மக்கள் பணி ஒரு பக்கம், அது மாதிரி கட்சி பணிகள் ஒரு பக்கம், எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து அதுக்குன்னு உள்ள பேலன்ஸ் டைமை வந்து பேலன்ஸ் பண்ணி நாம் இந்த பணிகளை எல்லாம் செய்கிறதுக்கு பழகிட்டேன். அதனால் இப்போ எனக்கு வந்து எல்லாத்துக்கும் அதோட டைமை அலாட் பண்ண முடியுது. இந்த டாக்ஸ் வந்து ரொம்ப இப்போ என்ன ஒன்று பிரச்சனைனா, டாக்ஸை வந்து ரொம்ப நம்ம விளையாட முடியாது, அதுங்களோட கொஞ்சம் முடியாது. சின்ன வயசு நம்ம எந்த அளவுக்கு டாக்ஸோட விளையாடி இருப்போமோ இது பண்ணியிருப்போம், அதெல்லாம் இப்போ நம்ம வந்து டாக்ஸை பேன்றதில் அதுங்க குளிப்பாட்டுறது இது பண்ணுறது அந்த வேலையெல்லாம் ரொம்ப பண்ண முடியல. முன்னாடி பெட்ஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணுறது, குளிப்பாட்டி அதுங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது எல்லாம் நானே பண்ணுவேன். அந்த வேலையெல்லாம் இப்போ கொஞ்சம் பண்ண முடியறதில்ல. கொஞ்சம் கட்சி வேலை அது இதுன்னு ஓடுறதுனால எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்கிறது இல்லை. ஓகே. அதுக்குன்னு ஆளை தேட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு பக்கம் வந்து கட்சி வேலை, இன்னொரு பக்கம் ஃபேமிலியை பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு டைம் கிடச்சுன்னா அந்த ரொட்டீன் எப்படி மேம் இருக்கும்? என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஒரு நாள் ஃப்ரீயாக கிடச்சிதுன்னா நிச்சயமாக என் பசங்களோட இருக்க முயற்சி பண்ணுவேன். அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முயற்சி பண்ணுவேன். அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முயற்சி பண்ணுவேன். அடுத்தது பெட்ஸை கவனிப்பேன். அது அவங்களுக்கு என்ன அவசியம் தேவைகள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு அந்த டைமில் பார்த்துருவேன். வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கி வச்சுருவேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் பசங்களை கூப்பிட்டு மூவிக்கு போவேன். அது ரொம்ப பிடிச்ச விஷயம். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? எனக்கு பிடிச்ச ஹீரோன்னு தனியாக ஒருத்தரை சொல்ல முடியாது, நிறைய ஹீரோ பிடிக்கும். ஹீரோயின்ஸ், ஹீரோ நிறைய பேர் எல்லா படங்களையும் பார்ப்பேன் நான். அதாவது குறிப்பிட்ட இந்த படங்கள் அந்த படங்கள்னு ஒரு தனிப்பட்ட ஒரு இது கிடையாது. எல்லா டைப் ஆஃப் மூவிஸும் பார்ப்பேன். இது அவார்ட் வின்னிங் மூவிஸும் பார்ப்பேன், ஆக்ஷன் மூவிஸும் பார்ப்பேன். அதனால் எல்லாரையும் எல்லா ஹீரோஸையும் பிடிக்கும் ஓரளவுக்கு எனக்கு. அது யாரும் அந்த சூர்யாவாக இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, அஜித்தாக இருந்தாலும் சரி, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, எல்லாரோட மூவிஸையும் ஒரே மாதிரி பார்க்குறாள். பிரகாஷ் ராஜோட மூவிஸு, எல்லாரோட மூவிஸும், வடிவேல் அண்ணனோட மூவிஸு, எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். காமெடியன்ஸோட மூவிஸ் வந்து அவங்க தனியாக இயக்கின மூவிஸை ரொம்பவே பார்ப்பேன். சரி, அவங்களோட திறமை வெளிப்படுது தனிப்பட்ட முறையில். திரு சந்தானா அவர்களோட மூவிஸு அதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களோட மூவிஸ் வந்து அவங்க தனியாக ஹீரோவாக நடித்த மூவிஸ் எப்படி பண்ணுறாங்க, காமெடியன்ஸ் எப்படி ஹீரோஸாக எப்படி அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியுது, அதெல்லாம் வந்து சில நேரம் இதில் டிவியில் பார்ப்பேன். யூடியூப்பில், இதில் சேனல்ஸில், ப்ரைமில், அதில் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்து அதில் எப்போமாவது டைம் இருந்தால் அது பார்ப்பேன். ஆமாம், அது இல்லாமல் இது இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃப்ளைட்டில் போகிறச்சா பார்த்துனே போவேன். அப்போ தான் நம்ம யாருக்கிட்டையும் எந்த வேலையும் இருக்காது, ஃப்ளைட்டில் உட்காந்து டைம் இருக்கும். அந்த டைமில் இந்த மூவிஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டைமில் பார்ப்பேன் நான். ஏன்னா பக்கத்தில் இருக்க ட்ராவலர்கிட்ட நம்ம ரொம்ப நேரம் பேச முடியாது யார்ட்டையும். அதனால் காதில் அந்த இதை மாட்டிட்டு என் பாட்டுக்கு அந்த மாதிரி டவுன்லோட் பண்ண மூவிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பார்ப்பேன். அந்த ஒரு டைம் தான், ஃப்ளைட்டில் ட்ராவல் டைமில் தான் என்னால் மூவிஸ் பார்க்க முடியும். மற்ற நேரத்திலலாம் எனக்கு அப்படி பார்க்கறதுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. எங்களுக்கு வந்து விஜயதாரணி மேம் எப்படின்னா ஒரு போல்டான ஒரு பெண்மணி. அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுனா அதை கேட்டு வாங்கி அதுக்கான அங்கீகாரத்தை வாங்கக்கூடிய ஒரு மேமா எங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் வீட்டில் எப்படி மேம் விஜயதாரணி மேம்? அப்படியே ஒரு சாஃப்டான இருப்பீங்களா, இல்லை இங்கேயும் ரகடா இருப்பீங்களா? இல்லை, வீட்டில் வந்து ரகடா இருக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? எல்லாமே நாம தான் எல்லாரையும் பார்த்தாகணும், எல்லாரையும் சமாதானப்படுத்தி ஆகணும், எல்லாருக்காகவும் பேசி ஆகணும், எல்லா இடத்துலையும் நானே இருக்கேங்கிறதுனால ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் கோவமே வரக்கூடாது. வீட்டில் கோவங்கிறத எடுத்து தனியாக வச்சிடணும். வச்சுட்டு அது பாட்டுக்கு அவங்கவுங்க தேவைகளுக்கு என்ன உண்டோ அட்ஜஸ்ட் பண்ணி அவசியங்களை நிறைவேற்றி அதை கடமையாகவே இருப்பேன். வீட்லேயும் வந்து ரொம்ப இது டிசிப்ளின்டாக, கடமையாக, டெடிக்கேட்டடாக அப்படியே இருந்து பழகிருச்சு. அதனால் ஏன்னா எனக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இருக்காது, நான் தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற இடத்துல இருக்கேன். அதனால் எனக்கு வந்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அதுலேயே ஓடிட்டுருக்கோம் வாழ்க்கை.
தனியாக ப்ளஷர் டைமுங்கிறது எப்பயுமே பெருசாக இருக்கிறது இல்லை. அதனால் அதை பற்றின அனுபவமும் குறைவு, தெரியல. Okay. நிறைய பெண்கள் வந்து உங்களை அட்மையர் பண்ணுவாங்க. உங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ல இருந்து, உங்களுடைய மேக்கப்ல இருந்து எல்லாமே ரொம்ப அட்மையர் பண்ணுவாங்க. நீங்க அட்மையர் பண்ற ஒரு பர்சன் யார் மேம்? நான் அட்மையர் பண்ணுற பர்சன் வந்து அம்மையார் ஜெயலலிதா தான். எனக்கு வந்து அவங்க இன்ஸ்பைரிங் லீடர். ஓகே. எனக்கு அவங்க லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட திறமை, அவங்களோட ஆளுமை, அவங்களோட நெருக்கடியான காலங்கள், அதை அவங்க எப்படி கடந்து வந்தாங்க, வீரமாக எதில் செயல்பட்டாங்க, தொய்வான நேரங்களில் எப்படி செயல்பட்டாங்க, அப்படிலாம் பார்க்கும்பொழுது she has set as an example for the womanhood in Tamil Nadu. Not only Tamil Nadu, in entire country or entire world. பலருக்கும் அவங்க ஒரு பெரிய உதாரணமாக வாழ்ந்திருக்காங்க. எனக்கு அவங்கள்ட்ட பிடிச்சதே அவங்களோட தைரியம்தான். அவங்க எதையுமே தைரியமாக அணுகக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நிறைந்தவங்க. எதை பற்றியும் பயப்பட மாட்டாங்க. அவங்கள அச்சுறுத்தும் போதெல்லாம் அவங்களோட தைரியம் ஒரு படி அதிகமாகும். அதை மாதிரி தான் என்னை அச்சுறுத்தும் போது எனக்கு அது வந்து தைரியம் அதிகமாகும். அவங்கள சவால் விடும்போது அவங்களுக்கு தைரியம் அதிகமாகும். எனக்கும் அதே மாதிரி அவங்க என்னை சவால் விட்டாங்கன்னா எனக்கு தைரியம் அதிகமாகும். அதனால் எல்லாரும் வந்து சவாலுக்கு பயப்படுவாங்க, சில நேரம் அச்சுறுத்தலுக்கு பயப்படுவாங்க. ஆனால் அந்த மாதிரி வரும்பொழுது தான் இன்னும் ஒரு படி அதிகமாகும் தைரியம். செய்து காமிக்கணுங்கிற ஒரு பிடிவாதம் வரும். அப்படி அம்மையார் அவர்கள் அப்படி வாழ்ந்திருக்காங்க. எனக்கு அவங்களோட அந்த குணம் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த குணம் மட்டும் கிடையாது, என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ண குணம் மட்டும் கிடையாது, அதை நான் ரொம்ப உள்வாங்கி எனக்குள்ளே நான் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு குணமாகவும் நான் பார்க்குறேன். ஓகே. அதனால் ஷி இஸ் a வெரி இன்ஸ்பைரிங் லீடர். ஓகே. அண்ட் உங்கள் அம்மாவை பற்றி பேசியாகணும். எவ்வளோ எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க மேம் உங்கள் அம்மா? அம்மா வந்து அப்பா ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. நாங்களாம் ரொம்ப சின்ன குழந்தைங்க, எல்லாம் பெண் குழந்தைகள், ஆண் பிள்ளைங்களும் கிடையாது. அம்மாவும் ரொம்ப சின்ன வயசு, யங் விடோ. அப்படி இருந்தும் கூட அவங்க மறுமணம்னுங்க பண்ணிக்காமல் எங்களை வளர்த்துறதுலேயே தன் காலத்தை கழித்தாங்க. அவங்க ஒரு மருத்துவர். அவங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. பல இன்னல்களுக்கு உள்ளாக்கி ரொம்ப சிரமங்களுக்கு உள்ளான போது கூட எங்களை வந்து ஒரு டிசிப்ளின்டாக வளர்த்து ஒரு ஆளாக்கி கல்விங்கிறத முறையாக வழங்கி எங்களை ஒரு தளத்தில் கொண்டு வந்தாங்க. அந்த இடத்துல ஷீ பிளேட் அ வெரி கிரேட் ரோல். ஆகையால் அம்மா எப்பயுமே வந்து ஒரு எனக்கு ரொம்ப அம்மாட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா அவங்களோட ரிமார்க்கபிள் ஸ்திரத்தன்மை. அவங்க ஒரு எந்த விஷயத்தையுமே ஸ்திரமாக யோசிப்பாங்க. இப்போ ரொம்ப வயசாகிடுச்சு, அவங்க நிறைய நினைவுகள் வேறு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது அவங்களுக்கு. ஷீ இஸ் கிராசிங் 88. நிறைய விஷயங்கள் அவங்க இந்த மறதி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ அவங்கள பாதிச்சிட்ருக்கு. இருந்தாலும் அவங்க அதையும் சமாளித்து அவங்க வந்து சில விஷயங்களை வந்து எங்களுக்காக பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆகையால் எனக்கு இப்போ அவங்களோட கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஏஜிங்கை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொஞ்சம். ஏன்னா அவங்களோட குவாலிட்டிஸ்லேருந்து அவங்களுடைய கேரக்டர்லேருந்து டிஃபர் ஆகுறாங்க இப்போ. அதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த ஏஜிங் வந்து ரொம்ப காயப்படுத்துது அப்படிங்கிறது, அது அவங்கள காயப்படுத்துதோ இல்லையோ எங்களை காயப்படுத்துகிற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகுது. என்ன ரொம்ப மாறிட்டாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட அந்த காலகட்டத்தை நம்ம எப்படியாவது அவங்களையும் கடந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணி அவங்கள சந்தோஷமாக வைக்க முயற்சி பண்ணோம். ஏன்னா ஆரோக்கியம் ரொம்ப குறையும் இந்த நேரத்தில். அதில் அவங்களுக்கு எப்படி சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து இது கொடுத்து அவங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ, என்னால் இயன்றதெல்லாம் என்ன முடியுமோ. ஆனாலுமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஏஜிங்கிறது ரொம்ப கடந்து போகிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. அதை இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அவங்களோட ஏஜிங் ப்ராசஸ்ஸை என்னால் பார்க்க முடியல, கஷ்டமாக இருக்குது. ரொம்ப சில நேரங்களில் வருத்தம் இருக்குது. ஏன்னா எப்படி இருந்தவங்க எப்படி கம்பீரமாக இருப்பாங்க, அவங்க தான் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆமாம் கற்றுக்குறோம். அம்மாவோட கம்பீரம், அம்மாவோட பேச்சு, அம்மாவோட அதிகாரம் அப்படி பார்த்து வளர்ந்தவன் நான். ஏன்னா அப்பா இல்லை, ரொம்ப சின்ன வயசுலேயே அம்மா அப்பா எல்லாமே அம்மா தான். அப்படி இருக்கும்பொழுது அது எல்லாம் பார்த்து வளர்ந்த நம்ம இப்போ அவங்க கொஞ்சம் குன்றதோ சுருங்கிறதோ மாறுறதோ மறக்கிறதோ
எதையுமே ஏற்றுக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ம். அது அவங்களுக்கு தெரியல, ஆனால் எங்களுக்கு ரொம்ப தெரியுது, ரொம்ப ஃபீல் ஆகுது. என்ன பண்ணுறது? ஆனால் கடந்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் நம்ம. ஸோ சின்ன வயசுலேயே அப்பா இறந்துட்டாரு. ஒரு ஆண்களே இல்லாத குடும்பம். முதல்ல உங்களுடைய கணவர் வராரு. அப்படிங்கும்போது எவ்வளோ ஸ்பெஷல் அவர் உங்களுக்கு? எப்படி அவர் லவ் மேரேஜ் வேற இல்லை மேம்? ரெண்டு ஆமாம், பேரும் ஆமாம். காதல் கதையை கேட்டே அவங்க சொல்லுங்க. அதாவது அவர் தான் மூத்த மருமகன் Okay. எங்கள் வீட்டுக்கு. அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச மருமகன். சொல்லப்போனால் அவர் வந்து அம்மாவை ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார், எங்கள் அம்மாவை எல்லா விஷயத்துலேயும். அவங்க சொல்கிறதா கரெக்டுன்னு சொல்லுவார். அதுக்கே அவங்கள ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் விருப்பப்படுற மாதிரி உணவெல்லாம் சமைச்சு கொடுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க, அம்மாவே பண்ணுவாங்க. சொல்லப்போனால் ரொம்ப நிதானமான ஒரு மனிதர். நான் ரொம்ப வேகமாக இருப்பேன், வேகமாக செயல்படுவேன். ஆனால் அவர் ரொம்ப நிதானமாக செயல்படுவார். ஸோ எங்களுக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஃபாஸ்ட்டாக சில டெசிஷன்ஸ் எடுப்பேன், அவர் ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிற டெசிஷன்ஸ் ரெண்டும் மேட்ச் ஆகும். சில நேரம் அந்த நிதானம் தேவைங்கிறது எனக்கு உணர்த்துவார். அந்த மாதிரி ரொம்ப கம்பேட்டபிள் பர்சன். அதனால் இந்த 10 வருஷம் ஆயிடுச்சு அவர் இறந்து. உண்மையாகவே அவரை எப்பயுமே மிஸ் பண்ணுற அந்த ஃபீல் வர்றதுக்கு காரணம் வந்து அவருடைய கேரக்டர், அவருடைய பிஹேவியர், அது எல்லாம் தான். அவர் நம்ம நினைவிலேருந்து அவர் மாற முடியாத ஒரு சூழலை உருவாக்கியிருக்கார். எங்களை சுற்றி ஒரு வளையத்தை உருவாக்கியிருக்காரு. அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை கேட்காம நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடந்ததே கிடையாது. எல்லாமே ரைட்டோ தப்போ அவர்கிட்ட சொல்லிடுவேன். அதுக்கு தீர்வும் அவர் சொல்லுவார் சில நேரம். ஆனால் அரசியலில் மட்டும் தலையிட மாட்டார். அது நீ தான் முடிவு பண்ணணும், அது எனக்கு தெரியாத ஒரு ஏரியா, இட்ஸ் a grey area for me, only you have to deal with it, don't ask me anything relating to politics which I am not aware of அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா. அரசியலுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே அவர் உங்களுக்கு தெரியுமா இல்ல வந்தது? இல்ல நான் அரசியல் சின்ன வயசுல இருந்தே அரசியல் பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால அதுக்கு ஆமா அதுக்கப்புறம் தான் அவரை தெரியும். அவர் என்னோட அரசியல் பயணத்தை முழுமையா ஏத்துக்கிட்டவர். ஏத்துக்கிட்டு உனக்கு என்ன வேணுமோ, உனக்கு என்ன விருப்பமோ நீ செய், I'll try to help you out as much as possible அப்படிம்பாரு. அதை பண்ணியிருக்கிறாரு எப்பயுமே. he stood by me. அதான் அவருடைய மரணம் வந்து எனக்கு ரொம்ப சிரமங்களை ஏற்படுத்துச்சு. இப்பயும் அதோடைய கஷ்டங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. குழந்தைகளை வளர்த்துறதுலேருந்து இருக்கட்டும், அரசியல் பயணத்தில் ஒரு நெருக்கடிகள் இருக்கட்டும், அதில் நமக்கு ஆறுதல் தரக்கூடிய ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு நபர் இல்லைங்கிறது மிஸ் பண்ணுறோங்கிறது எப்பயுமே நான் ஃபீல் பண்ணது உண்டு. இன்றைக்கும் அந்த ஃபீலிங் மறையாமல் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஓகே, இதுலேருந்து வெளியே வருவோம். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரியே நிறைய பெண்கள் வந்து உங்களை வந்து அட்மையர் பண்ணுவாங்க. உங்களுடைய ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், உங்களுடைய நீங்கள் போடுற இயரிங்ஸ் எல்லாத்தையுமே அட்மையர் பண்ணுவாங்க. எங்கே தான் மேம் இதெல்லாம் வாங்குறீங்க, எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க சொன்னால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சும்மா அப்படி போகிறச்ச விண்டோ ஷாப்பிங் தான் இதெல்லாம். அப்படியே போகிற இடங்கள்ல அப்படி பார்க்குற இடங்கள்ல டக்கு டக்குன்னு வாங்கிட்டு போயிடுவேன். அது பெரிய மாலுக்கெல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை, சின்ன தெருவில் கூட வாங்கியிருப்பேன். அதனால் சாதாரண கடைகளில் கூட அப்படியே அழகாக இருந்துச்சுன்னா பொட்டெல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க, அழகாக இருந்தால் அப்படியே ஷாப்பிங் பண்ணிக்குவேன். எங்கே எது அழகாக குட்டி குட்டியாக கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கிடுவேன், வாங்கி சேர்த்து வச்சுக்குவேன். சரி, இந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு இது மேட்ச் ஆகும் அப்படி ஒரு கணக்கு இருக்கும். எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் அதுக்கு ஒரு மேட்சிங் என்னவா ஒன்று வச்சுருப்பேன், இருக்கும், தேடி எடுத்துருவேன், எடுத்து அதை போட்டுக்கிறது. அதனால் அதில் ஒரு த்ரில்லு, ஒரு ஜாலி. அது நிறைய பேர் வந்து இவங்க இதை போட்டிருக்காங்க, எங்க விற்குதுன்னு தெரியாம தேடிக்கிட்டு இருக்காங்க. சாதாரண கடையில் தான் கிடைக்கும். நான் வாங்குறது போடுறது எல்லாமே சாமானிய கடைகளில் கிடைக்கிற விஷயங்கள். சாதாரண ரோட்ல தெருக்கடைகளில் கூட கிடைக்கும், ஸ்ட்ரீட் வெண்டாஸ்ட்டை கூட நம்ம வாங்கலாம். அது மாதிரி பாண்டி பசார் சைட் போனால் நிறைய கிடைக்கும். அது மாதிரி எங்கள் ஊரில் சின்ன சின்ன மார்ட் இருக்கும், அங்கெல்லாம் கூட நான் போய் ஷாப்பிங் பண்ணுவேன். அது மாதிரி குட்டி குட்டி கடைகளில் வாங்குவேன். பெரிய மால்லலாம் போனால் கூட அப்படியே பார்த்துட்டே போவேன். அந்த விண்டோவில் ஏதாவது தொங்க விட்டுருந்தானா பிடிச்சதாக இருந்தால் சின்னதாக ஏதாவது ஒன்று வாங்கிக்குவேன். அதை வந்து ஒரு 10 ட்ரெஸ்ஸுக்காவது மேட்ச் பண்ண பார்ப்பேன். அது மாதிரி ஏதாவது ஒன்று அந்த மாதிரி கிடைக்கும். சாரீ கலெக்ஷன்ஸ் பற்றி சொல்லுங்க மேம். எவ்வளோ சாரீ மேம் வச்சுருக்கீங்க? சாரீ அது அப்பப்போ டீலோட் பண்ணிடுவேன். ஓகே, நிறைய கொடுத்துருவேன். ஒரு தடவை 2 தடவை கட்டினேன், ஒரு 3 தடவை கட்டியிருப்பேன். அதுக்கு மேலே கட்ட மாட்டேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடுவேன். ஃபுல்லாகவே பாக்ஸில் போட்டு கொண்டு போய் எங்கேயாவது நம்ம இதிலெல்லாம் கொடுத்துருவேன், நம்ம ஹோம்ஸில் அங்கே இங்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருவேன். யாருக்கா தேவை நல்லா இருக்கும்போதே கொடுத்துருவேன். ஏன்னா அப்போ தான் வந்து இப்போ யாருக்காவது பயனளிக்கும்ட்டு.
அது மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தால் கூட அப்பப்போ டவுன் சைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். நிறைய வச்சுருப்பேன். பார்க்கும்போதெல்லாம் அப்படி அப்படியே பார்த்து பார்த்து வாங்குவேன். ஒரு கடைக்கு போனேன்னா அவங்க போட்டிருப்பாங்க, சாரீ போட்டாங்கன்னா எடுத்து எடுத்து போடுவாங்க. அப்போ நமக்கு ஆசையாக இருக்கும், இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா அப்படி ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்போ கூட ஒரு 10 எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணுவேன், எப்படி இதை 2 ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணுவேன். மிச்சம் 8 எப்படியாவது மைனஸ் பண்ணிடணும், 2 தான் வாங்கணும், மனசு வராது, 2 தான் வாங்கணும்னு பிடிவாதமாக இருப்பேன். அது எப்படியாவது தாண்டி 4 ஆகிடும். அது தாண்டாமல் ஆனால் கஷ்டப்பட்டு குறைச்சிருவேன். எவ்வளோ ஆசைப்பட்டாலும் இத்தனைக்கு மேலே வாங்கக்கூடாது அப்படின்லாம் ரொம்ப டிசிப்ளினாக இருப்பேன். ஏன்னா பட்ஜெட்டிங் அதில் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். ஓகே. ஆமாம், ரொம்ப பட்ஜெட் எகிரிடாமல் நம்ம அனாவசிய செலவு பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவையானதை மட்டும் வாங்குவேன். அது மாதிரி அதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸு அது இது எல்லாமே ஏற்கனவே வச்சுருப்பேன் நிறையா. அதில் மேட்ச் பண்ணி எடுத்துருவேன். இந்த ப்ளவுஸு இதெல்லாம் வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் மட்டும் எப்பயுமே வச்சுருப்பேன். டிஃப்ரெண்ட் சைஸஸ் எப்பயுமே கொஞ்சம் குண்டாயிருவேன், திடீர்னு கொஞ்சம் ஒல்லியாயிருவேன். அதுக்கேற்ற மாதிரி வச்சுருப்பேன். அப்பப்போ எடுத்து அது மேட்ச் பண்ணி அதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவேன். பட் சாரீஸ் மட்டும் வந்து ஜாஸ்தி ஆகாமல் பார்த்துக்குவேன். அதை அப்பப்போ சாரீஸு இந்த சுடிதார்ஸ் இதெல்லாமே அப்பப்போ கொடுத்துருவேன். சில நேரம் என் சிஸ்டர்ஸ் போட்டுக்குவாங்க, என் டாக்டர் எடுத்து போட்டுக்குவா. சில நாள் கொண்டு போய் இதில் ஹோம்ஸில் கொண்டு போய் கொடுத்துருவேன். அது மாதிரி கொஞ்சம் எல்லாம் டீலோட் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் அப்பப்போ கொஞ்சம் வாங்குவேன், கொஞ்சம் டீலோட் பண்ணிடுவேன். ரொம்ப வச்சுக்க மாட்டேன். நான் ஓரளவுக்கு தான் மெயின்டைன் பண்ணிக்குவேன். ஏன்னா ஓவர்லோடு வச்சுக்கக்கூடாது. துணியாக இருந்தாலும் அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப பழசாச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். இப்போது பெண்கள்லாம் மோஸ்ட்டாக வந்து அவங்க ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியோ இல்லை ஏதாவது சேலரி வாங்கினாங்கன்னா அம்மாவுக்கு வந்து புடவை வாங்கி கொடுப்பாங்க. நீங்கள் அப்படி வாங்கி கொடுத்த அனுபவம் இருக்கா மேம்? எப்போ எந்த காலகட்டத்தில் வாங்கி கொடுத்து? இல்லை, அம்மாவுக்கு வந்து சாரீ நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்களுக்கு எல்லாமே இந்த வாயில் சாரீ, இந்த மல்மல் வாயில் சாரீ, இந்த ஃபுல்லி வாயில் வெயிட் இல்லாத புடவை அதுதான் கேட்பாங்க. ரொம்ப வெயிட்டாக இருக்கிற புடவையெல்லாம் கட்டியே 20 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க 60ஸ்லேயே அதை நிறுத்திட்டாங்க. கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற புடவை, பட்டு புடவை அதெல்லாம் வெயிட்டாக இருக்கிறதெல்லாம் கட்ட மாட்டாங்க. ரொம்ப அவங்களால முடியாது, தூக்க முடியாது. அதனால் 20 இயர்ஸ் மேலேயே இருக்கும். நான் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி புடவையெல்லாம் வாங்கி கொடுத்து 20 வருஷம் மேலே இருக்கும். சாதாரண புடவை, மல்மல் வாயில் அந்த மாதிரி புடவைகள் 10 வாங்குவேன். 10க்கு மேலே எடுக்க மாட்டேன். 10 புடவை எடுத்தேன்னா 10 ப்ளவுஸ் அதுக்கு வாங்கி ஒரு இடையே தைச்சிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த 10 புடவை எடுத்துருவோம். தீபாவளி டைமில் எடுத்து கொடுத்துட்டேன்னா அந்த அடுத்த வருஷம் தான் மறுபடியும் எடுப்போம். அவங்க இதுவே அதிகமாக இருக்குன்னு சொல்லி அவங்க அதை டீலோட் பண்ணுவாங்க, யாருக்காவது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அம்மாவுக்கு புடவைன்னா எனக்கு நினைவு தெரிஞ்சு ரொம்ப சின்ன பிள்ளையிலேயே நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பயே அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு ஞாபகம் இல்லை எந்த வயசில் வாங்கி கொடுத்தேன்ட்டு. ஆனால் அம்மா எனக்கு புடவை வாங்கி கொடுத்த வயசு எனக்கு ஞாபகம் இருக்குது. 8th படிக்கிறச்ச புடவை வாங்கிட்டாங்க. புடவை வாங்கி நான் 9th 10th ஹாஃப் சாரி ஸ்கூலுக்கு. ஓகே. அப்போ சல்வார்லாம் இருந்தது, என்னை போட விட மாட்டேன்ட்டாங்க, சல்வார் தைச்சி தர மாட்டேன்ட்டாங்க. 9th 10th ஹாஃப் சாரி, 11th 12th சாரி. ஓகே. சாரி கட்டினேன் ஸ்கூலுக்கு. யூனிஃபார்ம் வந்து சாரியும் உண்டு, இதுவும் இருந்தது, சல்வார் கமிஸும் இருந்தது. சல்வார் போட விட மாட்டேன்ட்டாங்க, அது மாடர்ன் ட்ரெஸ்ஸுன்னாங்க. ஓகே. சல்வாரை அந்த காலத்தில். அப்புறம் சாரி கட்டிட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன். காலேஜ் வந்தும் கூட சாரி தான் ஃபுல்லாக. இப்போ பிடிக்குமா பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஆமாம், இப்போ வழியே எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அப்பப்போ ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமாம், சாரி ஒழுங்காக எல்லா மதர்ஸ் மாதிரி அதே மாதிரி சொல்லுவாங்க, ஒரு புடவையை கட்டிட்டு போகலாம், எதுக்கு சுடிதார் போட்டு போகிறேன்னு. இப்பயும் அந்த சுடிதார் மேலே ஒரு சுடிதாருங்கிறது நம்ம இந்தியன் ட்ரெஸ்ஸுமா அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லி புரிய வைப்பேன் நான். சொல்லப்போனால் அது ரொம்ப கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸு சுடிதாருங்கிறது. அதனால் அப்படியே எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லா பெண்களுக்கும் இன்றைக்கி பிடிச்ச ட்ரெஸ் அது. அதனால் நீ ஏற்றுக்கணும், நீ வேணால் ஒரு சுடிதார் போட்டுக்கிறியா அப்படின்னு கேட்டு கிண்டல் பண்ணுவேன். எங்கள் அம்மாவை சுடிதாரும் போட மாட்டாங்க, நைட்டி கூட போட்டுக்க மாட்டாங்க. அதனால் ரொம்ப ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நேரம் கூட ஒரு நைட்டி போட பார்ப்போம், விடவே மாட்டாங்க. அப்பயும் அந்த புடவையை சுற்றின்னு தான் படுத்துக்குவாங்க. அதனால் அவங்க வேறு மாதிரி ஆள், அவங்கள மாற்றவே முடியாது. ஓகே, நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப 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 நன்றி. வணக்கம்.